ஹலோ வணக்கம். ஸ்ரீநாத் டைரக்ஷன்ல கருணாகரன், ஸ்ரீநாத், யோகி பாபு, ரவி மரியா, இன்னும் மற்றும் பலரு, மொட்டை ராஜேந்திரன் சொல்லிட்டு நிறைய அந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டரும் இருக்கிறாங்க. இந்த படத்துல யார் வேணுமோ அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இந்த படத்துல நடிக்கிற எல்லாரும் நம்ம பாத்திர முகங்களவே, VTV கணேசன், இன்னும் நிறைய இந்த படத்துல சொல்லவே தேவை, எல்லாருமே நடிச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கேங்க் வச்சுக்கிட்டு ஸ்ரீநாத் வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. ஆனா காமெடி தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஏன்னா காமெடின்னு எடுக்கப்பட்ட படம் தான், ஆனா காமெடியும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. கதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க விருப்பம் இருந்தா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. இந்த படத்தினுடைய ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெக் பீஸ் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2000 நோட்டு கண்டுபிடிக்கிறார் ஒருத்தர். அந்த 2000 நோட்டை எடுத்துட்டு போய் பார்ல வச்சு குடிக்க போறாங்க. 4 நண்பர்கள் வந்து அந்த நோட்டை பாத்துறாங்க. 4 பேரும் ஆளுக்கு 500 ரூபாய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போவாங்க. அப்ப எங்கேயும் சில்லறை கிடைக்காதனால ஒரு பஃபுக்கு போய் அந்த இடத்துல நம்ம வச்சு குடிக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பஃபுக்கு போவாங்க. அது கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சு அதுல இருந்து அப்புறம் கதை ஆரம்பிக்குது. 4 நண்பர்களும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கேங்க் வந்து ஒரு வில்லன் குரூப்பை போடுறாங்க. வில்லன் குரூப்பு போலீஸ் குரூப்பை போடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த 4 பேர் இவங்க 4 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்குது. இவங்களை வந்து வரைஞ்சு கொடுத்தா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு தான் அந்த பஃபு மேனேஜர், அவரை வந்து வரைஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு 4 பேர்த்த வரைஞ்சு கொடுத்துருவாரு. அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அது என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பொம்பளை விஷயத்துல வீக், இன்னொருத்தர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்குவாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவர். தங்கச்சி காதலனோட இறந்துருவாங்க கடற்கரையில மர்மமான முறையில. அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்னன்னு பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கிளி ஜோசியம் பாக்குறவரா இருப்பாரு. அவர் வந்து கிளி ஜோசியம் பார்த்து எல்லாத்துக்கும் இது சொல்லுவாரு, குறி சொல்லுவாரு. இந்த மாதிரி அந்த 4 கேரக்டரும் வித்தியாசமான கேரக்டர் 4 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அவங்க எந்த தப்பும் பண்றது இல்ல, ஆனா பழி இவங்க மேல விழுந்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெரிய கேங்க்ல இருக்கிற ஒரு ஆளைய பாதுகாப்புக்காக இவங்க 4 பேரும் போய் அந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. இவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு தான் பாதுகாப்பு தேடிக்குவாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்துல வந்து எல்லாருமே நடிச்சுக்காங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. இந்த படத்துல முக்கியமா குறிப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ரவி மரியா தான். அவரோட கேரக்டர் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு அவங்க கேரக்டர். அவரு நடிச்ச படங்கள் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படிங்கிற படத்துல கூட அவரோட காமெடி அவ்வளவு சூப்பரா இருக்கும். பகிரி அப்படின்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் சூப்பரா இருக்கும். படம் சுமாரா தான் இருக்கும், ஆனா அவரோட காமெடி சூப்பரா இருக்கும். அது போல ரவி மரியா நடிச்ச படங்களை நிறைய படங்களை சொல்லலாம், நான் சொல்லிக்கிட்டே போலாம். அது போல இந்த படத்துல உண்மையிலே ஒரு தனி முத்திரை பதிச்சிருக்காரு. அவரோட காமெடி போர்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல யோகி பாபு தான் ஆட்டநாயகன் யோகி பாபுன்னு போடுவாங்க. ஆனா யோகி பாபு மொத்தமே ஒரு 4 சீன்ல தான் வராரு. அப்புறம் ஸ்ரீநாத் இந்த படத்துல உண்மையிலே நல்லாவே நடிச்சிருக்காரு. தங்கச்சி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாரு. அந்த சீன்ல எல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் நடிச்சிருக்காரு. காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஒர்க் அவுட் ஆயிருந்தா கூட நம்மளுக்கு என்னன்னா அது ஏற்கனவே பார்த்து ரசிச்ச காமெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க மாதிரி தெரியுது. இந்த படத்துல கதையெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல, ஆனா காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கையில் எடுத்து இந்த படம் முழுக்க உலாவ விட்டுருக்காரு நம்ம ஸ்ரீநாத். அது போல கருணாகரனுடைய கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டர். அவர் ஜோசியம் பாக்குற கேரக்டர் வருவாரு. அவர் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வேற யாரு, மறைந்த ஜி மாரிமுத்து ஐயா அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அவருடைய இறக்கிறதுக்கு முன்னாடி நடிச்ச படம் நினைக்கிறேன். அப்புறம் யாரு, சாய்தீனா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் வந்து ஒரு காமெடிக்காக எடுக்கப்பட்ட படம். ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கலாம், காமெடி எல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ற மாதிரி இல்லைனாலும் ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஒர்த்தான படம் தான் இது. லெக் பீஸ்ன்னு இதுதான் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா படம் சுமாரா தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு மனசு இல்லை. ஏன்னா எல்லாரும் நடிச்சுக்காங்க, காமெடி ஓரளவுக்கு நல்லதா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தை நீங்க ஒரு டைம் கிடைச்சா நீங்க போய் பாருங்க தியேட்டர்ல. இந்த படத்தினோட விமர்சனத்தை பத்தி நான் எதுவும் சொல்லியிருந்தேன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து ஒரு சுமாரான படமும் இல்ல, பிளாக் பஸ்டர் படம் இல்ல, பார்க்கலாம். தேங்க்யூ.